கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மறுபடியும் ஒரு சிறிய செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இது நாம் அடிக்கடி தியானிக்கக்கூடிய பகுதி மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் நம்முடைய மன எண்ணங்களில் அடிக்கடி ஓடிக்கொண்டிருக்கூடிய பகுதி. ஆகவே இதை நீங்கள் கவனமாக கேளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதாவது நாம் அமர்ந்திருந்து காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஒரு காரியத்தை உங்கள் முன்பாக வைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஒரு ஸ்தாபன சபையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு ஐக்கியத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு சுயாதீன சபை ஒன்றை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அங்கே உள்ள போதர்களால், மேய்ப்பர்களால் நீங்கள் போதிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு கொண்டு வருகிறவர்களாக இருக்கலாம். நான் ஒன்றை உங்கள் மத்தியிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். நாம் நீண்ட நாளாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நமக்கு இன்னொருவர் போதனையை எடுத்து போதித்து கொண்டிருக்கிறார்களா? முதலாவது கேள்வி. நீண்ட நாட்களாக கிறிஸ்தவர்களாக இருக்க நமக்கு இன்னொருவர் எடுத்து அந்த வார்த்தைகளை போதித்து கொண்டிருக்கிறார்களா? அப்படியானால் எங்கோ ஒரு இடத்துல நாம் கவனமாக அதை சீர்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது எல்லாவற்றையும் உங்களுக்கு எடுத்து போதிப்பார். இது தேவ வசனம் தெளிவாக கூறுகிறது. நாம் வேதாகமத்தில் இதை வாசிக்கிறோம். இப்படி இருக்கும்போது நாம் இன்னொருவரால் வழிநடத்தப்படுகிறோம் என்றால், நாம் இன்னொருவரால் போதிக்கப்படுகிறோம் என்றால், எங்கோ இன்னும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது என்பதுதான் காரியம். பரிசுத்த ஆவியை ஒருவர் பெற்றுக்கொள்ளாதிருக்கும் போது அந்த இன்னொருடைய போதனையின் கீழாக நீண்ட நாட்களாக தரித்திருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத ஒருவர் வேறொருடைய வழிநடத்தலின் கீழ் நீண்ட நாட்களாக தரித்து கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்கிறது. இதில் நாம் எந்த வகையை சார்ந்தவர்களாக இருப்போம் என்பது நமக்குத்தான் தெரியும். நம்முடைய இருதயமே நம்மை நியாயாதிபதியாக தீர்க்கும். பிரியமானவர்களே, இது பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களோடு இணைத்து பார்த்து, இசைத்து பார்த்து நிதானியுங்கள். நீங்கள் கர்த்தருடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகிறீர்களா? கர்த்தருடைய ஆவியினால் போதிக்கப்படுகிறீர்களா? இல்லை என்றால் இந்த உலகத்தில் உள்ள ஏதோ ஒரு பிரபலமான ஒரு நபரினால் போதிக்கப்படுகிறீர்களா? இந்த அருமையான செய்தி, எளிமையான செய்தி, நமக்கு அனைவருக்கும் அடிக்கடி தியானிப்பது மட்டுமல்ல, தெரிந்த செய்தி. கவனமாக இந்த செய்தியை கேளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர், அதாவது வழிநடத்தலின்படி இது உங்களை, அதாவது நான் ஒன்று கேட்கிறேன், இது உங்களை சார்ந்த அனைவருக்கும் இதை பகிருங்கள். கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும். நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே அந்த அவரை குறித்த ஒரு விழிப்புணர்வு, அவர் நம்மை வழிநடத்ததை குறித்தும் போதிப்பதை குறித்தும் ஒரு விழிப்புணர்வு அவசியமாக இருக்கிறது. ஆகவே இதை உங்களுடைய அனைவருக்கும் இதை பகிருங்கள். ஆம், செய்திக்குள்ளாக போவோம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி 40 நாள் அளவும் அநேகருக்கு தரிசனமானார். ஒரு நாளிலே ஒரு குறிப்பிட்ட மலையிலே ஒரு சில பேர் கூடி வருகிறார்கள். அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கிற போது அங்கே அவர்கள் கண்களுக்கு முன்பாக இதோ ஒரு மேகமானது மறைத்து அவரை மேலே எடுத்துக்கொண்டது. அங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது வேறு யாரும் அல்ல, கலிலேயராகிய மனுஷர் கூட்டம். அப்பொழுது வெண்வஸ்திரம் தரித்திருக்கிற 2 பேர் வந்து, கலிலேயராகிய மனுஷரே,
ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்தில் எப்படி எழும்பி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார். இது இந்த ஒரு குறிப்பிட்ட மலையிலே நிகழ்ந்த நிகழ்வு. கலிலேயராகிய மனுஷே, நீங்கள் தேவன் எப்படி வானத்துக்கு எழும்பி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். விதமாக அங்கே சம்பவம் நடந்து முடிகிறது. அவர்கள் ஒரு ஓய்வு நாள் பிரயாணம் அவர்கள் நடந்து சென்று மறுபடியும் எருசலேமுக்கு வந்து அங்கே மேலுட்டலிலே ஏறுகிறார்கள். அங்கே பேதுரும் யோவானும் அந்த மேலுட்டலிலே அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் ஏறக்குறைய 107 பேர் ஆக அங்கே இருக்கிறார்கள். அந்த 10 நாட்களுக்குள் அங்கே பெந்தேகொஸ்தே பண்டிகை வருகிறது. அந்த பெந்தேகொஸ்தே பண்டிகையின் போது அங்கே தேவ ஆவியானவர் அவர்களை வல்லமையாக வழிநடத்தும்படியாக அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்கிறார். தேவ ஆவியானவர் அவர்களை வழிநடத்தும்படியாக, அவர்களுக்கு போதிக்கும்படியாக ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்கிறார். அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே ஒரு வார்த்தையின்படி, பரலோக ராஜ்யத்துக்கு திறவுகோல்களை உனக்கு தருவேன் என்ற வார்த்தையின்படி, பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை உனக்கு தருவேன், நீ திறப்பது அங்கே பூட்ட முடியாது, நீ பூட்டுவதை திறக்க முடியாது என்ற அந்த வார்த்தையின்படி அங்கே பேதுரு எழும்பி நின்று அந்த சாவியை போட்டு திறக்கிறார். எல்லாம் நீங்கள் தியானிப்போம். அது ஏதோ வரும் செய்திகளிலே கர்த்தருடைய ஆவியானவர் வழிநடத்தின்படி தியானிப்போம். இப்பொழுது இந்த அவருடைய வருகையை குறித்து நாம் இந்த இடத்துல தியானிக்கிறோம். வருகை குறித்து நூற்றுக்கணக்கான பிரசங்கங்கள் நாம் கேட்டிருக்கிறோம், நூற்றுக்கணக்கான பிரசங்கங்கள் நாம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இதிலிருந்து எதை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? அதுதான் சாராம்சம். உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார். எவ்வளவு அருமையான பகுதி! நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தும் அவருடைய வழி நடத்துதலுக்கு இடம் கொடாமல், அவருடைய போதனைக்கு நாம் செவி கொடாமல், யாரோவருடைய வழிநடத்தலின் பேரிலும் யாரோடைய போதனையின் பேரும் நாம் சார்ந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். இல்லை என்றால் நம்மில் அநேகர் சார்ந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன், சத்திய ஆவி ஆகிய அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். சத்திய ஆவி ஆகிய அவர் வரும்போது எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். கொஞ்சம் நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். யாரோ ஒரு மனிதரை அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் நாம் வைக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. யாரோ ஒரு மனிதரை சார்ந்திருந்து, யாரோ ஒரு ஐக்கியத்தை சார்ந்திருந்து, யாரோ ஒரு ஸ்தாபனத்தை சார்ந்திருந்து எதையோ ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்போம் என்றால் நாம் நிச்சயமாக தேவ வசனத்தின் மேலான காரியங்களை பெற்றுக்கொள்ள தவறிவிடுவோம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிற தேவன். நாம் விசுவாசத்தில் சிறியவர்களாக இருக்கலாம், விசுவாசத்தில் புழுதியிலே இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை அந்த கடுகளவு விசுவாசம் நம்ம மேலான அனுபவத்துக்கு கொண்டு சொல்லும். நம்ம வழி நடத்துகிறது தேவன். நம்முடைய வழி நடத்துகிறது தேவன். நன்றாக சிந்தியுங்கள். அதை கொஞ்சம் ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். நாம் இந்த உலக பிரகாரமாக பிரபலமான போதர்களுக்கு இடம் கொடுக்கிறோம். உலக பிரகாரமாக மக்கள் மத்தியிலே அங்க ஒரு நல்ல ஒரு பழக்கப்பட்டவர்களுக்கு, அறிமுகமானவர்களுக்கு நாம் ஒரு மேலான ஸ்தானத்தை கொடுக்கிறோம். ஆனால் தேவ ஆவியானவருக்கு நாம் எந்த வகையிலே இடத்தை கொடுக்கிறோம் என்பதை நாம் எப்பொழுதாவது சிந்தித்துண்டா? அநேக நேரங்களிலே நம்முடைய இதயத்தின் ஓரங்களிலே ஏதோ ஒரு சத்தம், மெல்லிதான சத்தம் நம்ம காதுக்கு வரும். நாம் அதை அசட்டை பண்ணுகிறோம். தேவனுடைய வழிநடத்தல் காதுக்கு வரும், அசட்டை பண்ணுகிறோம். இப்பொழுது இந்த இடத்துல அந்த வருகையை குறித்து தேவ ஆவியானவர் உங்களுக்கு எதை வெளிப்படுத்துகிறார்? கொஞ்சம் ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார். இதை வைத்து
எவ்வளவு செய்திகள், எவ்வளவு பிரசங்கங்கள். இதுவரை நீங்கள் கற்றிருக்கிறது என்ன? இதுவரை நீங்கள் பெற்றிருக்கிறது என்ன? அதை உங்கள் மனத்திரையில் கொண்டு வாருங்கள். அதை கற்றுக் கொடுத்தது உங்களுக்கு யார்? அதை நீங்கள் யாரிடமிருந்து பெற்றுக்கொண்டீர்கள்? எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் அவரை எவ்விதமாக எதிர்பார்க்கிறீர்கள்? இப்பொழுது மனத்திரையிலே கொண்டு வாருங்கள். அவரை எவ்விதமாக எதிர்நோக்குகிறீர்கள்? உங்கள் மனத்திரையில் கொண்டு வாருங்கள். இது ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் உங்கள் மத்தியிலே பேசிக்கொண்டு செல்ல வேண்டிய செய்தி. இவ்வளவு நேரம் அடியேன் பேசிக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு, நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்தாவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுங்கள். மீட்கப்படும் நாளுக்கண்டு முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படும் நாளுக்கண்டு முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆம், நமக்கு பாருங்க, தேற்றவாளனாக நான் போவேனாகில் அவர் வரமாட்டாரு, நான் போய் வேறொருவரை ஏற்று வருவேன். அவர் தேற்றவாளனாக வந்து நம்மோடு இருக்கிறார். ஆனால் மணவாளனாக வருகிற நேரத்தை குறித்தான் இந்த இடத்துல பேசுகிறோம். இப்பொழுது கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருக்கிறார். அது ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார். அது ரகசியம். அந்த ரகசியத்தை குறித்து நாம் இந்த இடத்துல தவறாக நாம் நினைத்து விடக்கூடாது. பவுல் தெளிவாக கூறியிருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அவர் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக வாசமாக இருக்கிறார். இது யார்? நம்மை தேற்றுகிற, நம்முடைய வழி நடத்துகிற தேற்றவாளன். ஆனால் அவர் மணவாளனாக வருவதை குறித்தான் நாம் இந்த இடத்துல தியானித்து கொண்டிருக்கிறோம். மணவாளனாக எவ்விதமாக வருவார்? நாங்கள் உங்களை ஒன்று புரிய வைக்கும்படியாக ஒரு சம்பவத்தை கூறுகிறேன். தாங்கள் யாரும் தயவுசெய்து, எனக்கு அன்பானவர்களே, அடியனை தவறாக நினைக்க வேண்டாம். ஒரு உலக பிரகாரமாக ஒரு உண்மையான ஒரு காதலனும் காதலியும் இரகசியமாக சந்திக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். உலக பிரகாரமான ஒரு உண்மையான காதலனும் காதலியும் இரகசியமாக நீண்ட நாட்களாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அவர்கள் கணவனும் மனைவியாக மாறவில்லை. அந்த ரகசியமான சந்திக்கிற அந்த சந்திப்பு தான் இங்கே வந்து நாம் என்ன செய்கிறோம்? தேற்றவாளனாக நமக்குள்ளே வந்து அவர் வாசம் செய்வது, நம்மை வழிநடத்துவது, நமக்கு போதிப்பது, இதையெல்லாம் செய்வது இந்த காதலனும் காதலியும் ரகசிய சந்திக்கிறது போல உள்ள நிகழ்வு. ஆனால் அந்த காதலனும் காதலியும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அங்கே இரு வீட்டார் சம்மதத்தோடோ அதோ அவர்கள் சுற்றி இருக்கிற அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் அறியும்படியாக அந்த காதலன் வந்து அங்கே எல்லா ஆயத்தத்தின்படியும் திருமணம் செய்து அதை சட்டப்படி அங்கே கணவன் மனைவியாக இணைவது, அது இன்னொரு நேரம். அப்ப இதுவரை சந்தித்த ரகசிய சந்திப்பிலே காதலனும் காதலியுமாக இருக்கிறார்கள். அதன் பிற்பாடு எல்லோரும் ஊரறிய விவாகம் பண்ணி திருமணம் செய்து கணவனும் மனைவியாக்குறார்கள். இது உலக பிரகாரமான நிகழ்வு, உண்மையான காதலன். அதே போலத்தான் தேவன் நம்மோடு இப்ப இடைவிடுகிறார். ரகசியமாக நம்மை வழி நடத்துகிறார். ரகசியமாக நம்மோடு பேசுகிறார். வீட்டுக்குள் சென்று அரை வீட்டை கதவு பூட்டி நீ அங்க ஜெபம் பண்ணு, அவரோட தொடர்புல இரு, அப்படி நாம் வேதத்துல நாம் தியானிக்க முடிகிறது. அந்த ரகசிய சந்திப்பு ஒன்று, அதை தவறாக நினைத்து விடக்கூடாது. என்றென்றைக்கு உங்களோடு இருக்கிற சத்திய ஆவியாகிய தேற்றவாளன், என்றென்றைக்கு உங்களோடு இருக்கிற சத்திய ஆவியாகிய தேற்றவாளன். அந்த தேற்றவாளன் என்ன ஆகிறதுன்னு, பூமியில் காலம் நிறைவேறும் போது, நம்முடைய காலம் நிறைவேறும் போது நாம் மரணம் என்று நித்திரைக்கு செல்கிறோம். அந்த தேற்றவாளனை நம்மளை அதோட மரணம் என்ற நித்திரைக்கு செல்கிறோம். இது நீங்கள் தவறாக எங்கேயுமே தியானித்து விடக்கூடாது. வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நீங்கள் கவனமாக இதை தியானிக்கணும்.
இதை லாசரு ஐஸ்வர்யன் சம்பவம் தெரியும் உங்களுக்கு. லாசரு தேற்றப்படுகிறான், இங்கே ஐஸ்வர்யன் அங்கே வேதனைப்படுகிறான். இது தவறாக இணைத்து விடாதீர்கள். நான் இதை சொல்கிறேன், இது பூமியிலே அவர் மணவாளனாக வருவதற்கு முன்பதாக ஒருவன் நித்திரைக்கு சொல்வான் என்றால் அங்கே நடக்கிற நிகழ்வு. அப்ப தேற்றவாளன் அவனோடு இருக்கிறார், ஆனால் இப்பொழுது நித்திரைக்கு அவன் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். காலம் வரும் வரை அவன் நித்திரையில இருக்க வேண்டும். அந்த இடத்துல அந்த வசனத்தை நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஆவி தேவனிடத்திற்கு போறது, மண்ணானது பூமிக்கு திரும்புகிறது என்று நம்ம வாயத்துல வாசிக்கிறோம். இப்ப அடுத்தது அவர் மணவாளனாக வருவதை குறித்தான் நாம் இந்த இடத்துல பேசுகிறோம். அதான் சொல்ல, கலிலேயராகிய மனுஷரே, அவர் எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார். எனக்கு அன்பானவர்களே, இதை நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள்? இருந்து தேவ ஆவியானவர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அவர் வருகை குறித்து? கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வரும். அப்போது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த வருகையை குறித்து தான் அங்கே அந்த மலையிலே கலிலேயராகிய மனுஷரே என்று வெண்வஸ்திரம் தரித்திருக்கிற அந்த 2 பேர் எப்படி போனாரோ அப்படியே வருவார். கண்களுக்கு முன்பாக மறைவாக ஒரு மேகம் எடுத்துக்கொண்டது. கர்த்தர் பாருங்க, அவர் வருகையை குறித்து நாம் இங்கேதோ அநேகர் தவறிவிடுகிறோம். மெய்யான அந்த ஒரு சம்பவத்தை நம் கண்கள் காண தவறிவிடுகிறது. கண்கள் தான தவறிவிடுகிறது. எப்போதோ நிகழ்ந்து முடிந்த சம்பவத்தை அந்த காலத்தில் ஆசாரியர்கள், வேதபாரகர், அங்கே பரிசேயர் அனைவரும் அங்கே எதிர்நோக்கி இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்துல எப்போது நடந்து முடிந்த சம்பவத்தை அவர்கள் அந்த நேரம் மறுபடியும் எதிர்நோக்கிறவர்களாக இருந்தார்கள். வேதபாரகர், பரிசேயர், பிரதானாசர், அந்த கூட்டம். இன்றைக்கு நாமும் அப்படித்தான். வேதத்தில் கற்று தேர்ந்த நம்மில் அநேகர் நிகழ்ந்து முடிந்த சம்பவத்தை ஏதோ வரப்போகிற ஒன்றாக எதிர்நோக்கி இருக்கிறோம். நிகழ்ந்து முடிந்த சம்பவத்தை வரப்போகிற ஒன்றாக எதிர்நோக்கி இருக்கிறோம். அது என்ன சம்பவம்? அன்று நடந்தது. எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே என்று சீஷர்கள் இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள். அப்போ வேதபாரகர் இந்த கேள்வியை அப்போஸ்தலரிடத்திலே, சீஷரிடத்திலே முன்வைக்கிறார்கள். எலியா முந்தி வர வேண்டும்பா, நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. நீங்க ஒரு 10-12 பேர் மட்டும் இல்லை, ஒரு பெருந்திரளான கூட்டம் அவரை நெருங்கி எப்பவும் அவரை சுற்றி வந்துட்டே இருக்கீங்க. நாங்களும் அவரை சுற்றி கூட நெருங்கி வந்துட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்க நெருக்கத்துக்கும் உங்க நெருக்கம் வித்தியாசம் இருக்கு. இருந்தாலும் ஒரு கேள்வி வைக்கிறோம். எல்லாம் சரிதான், ஃபர்ஸ்ட்ல வர வேண்டியது எலியா, அவர் அப்படி வரணும்ல அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அதை குறித்து தெரியும். அதனால இயேசு கிறிஸ்துவை கேட்குறாங்க, எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? எலியா முந்து வர வேண்டியது உண்மைதான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று. வேதத்தில் கற்று தேர்ந்தவர்கள் வந்து சென்று விட்ட எலியாவை காண தவறி விட்டார்கள். வேதாகமத்தில் கற்று தேறிந்த ஒவ்வொருவரும் வந்து சென்று விட்ட எலியாவை காண தவறிவிட்டார்கள். முன் நடந்ததே மறுபடியும் நடக்கும். இந்த ஒரு சம்பவத்தை நாம் இழந்து விடக்கூடாது. இந்த ஒரு சம்பவத்தை நாம் ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. அவர்களைப் போல நாமும் பரிசுத்த வேதாகமத்தில் கற்று தேர்ந்தவர்கள் அல்லவா? அவர்களைப் போல பரிசுத்த வேதாகமத்தில் நாம் கற்று தேறியிருக்கிறோம் அல்லவா? வேதாரிகள் குறைந்தவர்கள் என்று நான் சொல்லவில்லை. நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், கமாலின் பாதத்தில் கல்வி கற்றவன், அவன் நியாயப்பிரமாணத்தை எல்லாம் முழுமா கரைச்சி குடிச்சு அந்த பவுலப்போஸ்தலன் அந்த ஆதி காலங்களில், அப்போதான் அவன் அந்த மெய்யான நபரை காண தவறி விட்டான் அல்லவா? அங்க தமஸ்கு செல் வழியிலே தான் அங்க பேரொழியாக, அக்னியாக அவரை சந்திக்கிறார் தேவன். எனக்கு அன்பானவர்களே, நாம கற்று தேறினவர்கள். நடந்து முடிந்த ஒன்றை நான் ஒருபோதும் இழந்து போனவர்களாக காணப்படக்கூடாது. இப்பொழுது அவருடைய வருகை குறித்து பேசுகிறோம். எப்படி இழந்து போனாரோ அப்படியே மீண்டும் வருவார். இதை வைத்து மறுபடியும் சொல்கிறேன், எத்தனை பிரசங்கங்கள், எத்தனை செய்திகள் கொடுத்திருக்கோம், கேட்டிருக்கிறோம். ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். இப்பொழுது இந்த வினாடியிலே நீங்கள் பெற்றிருக்கிற
ஆவியானவர் உங்களுக்கு எவ்விதமான சிந்தையை கொடுக்கிறார். நீங்கள் பெற்றிருக்கிற ஆவியானவர் உங்களை எவ்விதமாக வழி நடத்துகிறார், எவ்விதமாக வழி நடத்துகிறார். பவுலப்பன் சொல்கிறார், கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலால் இணைந்திருப்பார்கள். ஒரு காதலியும் சந்திக்கிறது எல்லோருக்கும் தெரியுமா? ஒரு காதலியும் சந்திப்பது எல்லோருக்கும் தெரியுமா? தெரியாது. அதே போல நாம் இந்த வருகையிலும் விதமாகத்தான் இருக்கும். ஒரு ரகசிய சந்திப்பு. ஏன்னா பூமியிலே பல ஜாதியான மக்கள் இருக்கிறார்கள். பல 2 சந்ததி, பெரிய சந்ததி 2 சந்ததி இருக்கிறது. ஒன்றி அங்கே யோவான் வனாந்தரத்திலே அறிமுகப்படுத்துகிறார். ஒரு சந்ததியை யோவான் யூதேயாவுள்ள வனாந்தரங்களில் பேசும்போது அங்கே அறிமுகப்படுத்துகிறார். என்ன அறிமுகப்படுத்துகிறார்? விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லுகிறார். அப்போ அவங்க வந்த பெரும் திரளான ஜனங்களை பார்த்து விரியன் பாம்பின் குட்டிகள். இன்றைக்கு நீங்களும் நானும் எதனுடைய குட்டிகள்? நீங்கள் நானும் விரியன் பாம்பு குட்டிகளா? கொஞ்சம் தியானிங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நாம் பரிசுத்த வேதாகமத்தை கையில் வைத்திருக்கிறோம். ஒன்றே நான் உங்களிடத்தில் கூறிக்கொள்வேன், அந்த உடன்படிக்கை பட்டிகைகள் அன்று 10 கற்பலகைகள் இருந்தது. அதில் அந்த 10 பிரமாணங்கள் பிரதானமான 10 கற்பனைகள் அங்கே மாத்திரமே இருந்தது. தேவன் அதையும் தாண்டி மோசையோட பேசி 637 பிரமாணங்கள் நினைக்கிறேன், 630 தாண்டி அங்கே பேசி சொல்லிய வார்த்தைகள் இருக்கிறது. ஆகவே தான் அந்த ஆவியானவரை நாம் நமக்கு வழிநடத்த அனுமதிக்கும்படியாக நாம் இடம் கொடுத்தால் மாத்திரமே தான் கற்றுக்கொள்ள முடியும், நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். பேசப்பட்ட வார்த்தையே மூல வேதாகமம். நாம் கடந்த சில செய்திகளுக்கு முன்பாக ஒன்றை கொடுத்திருக்கிறேன், அதுவும் குறுஞ்செய்தி தான். பேசப்பட்ட வார்த்தையே மூல வேதாகமம். இப்போ நாம் இந்த இடத்துல இதை எப்படி கற்றுக்கொள்கிறோம்? அவர் வருகையை குறித்து எப்படி கற்றுக்கொள்கிறோம்? காதலன் ரகசியமாக சந்திக்கிறாங்க. அதன் பிறகு அவர்கள் மற்றபடி அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இப்பொழுது நாம் ஆகாயத்துக்கு செல்ல வேண்டும். ஆகாயத்துக்கு எப்படி? ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தெய்வ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மனிதர் முதலாக எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் மேகங்கள் மீது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்போ அந்த வருகையின் போது அவர் பூமிக்கு வருவதில்லை. கர்த்தராகிய இயேசுவானவர் வருகையின் போது பூமிக்கு வருவதில்லை. அவரை நாம் போய் ஆகாயத்தில் சந்திக்கிறோம். இதுக்கு நிழலான காரியங்கள் அங்கே இருக்கிறது. ஈசாக்கும் ரெபெக்காலும் வயல்வெளியில் சந்திக்கிறார்கள். இது உனக்கு தெரியும். ஈசாக்குடைய வீட்டில் ரெபெக்கா சந்திக்கல, ரெபெக்காளுடைய வீட்டில் ஈசாக்கு சந்திக்கல. ஈசாக்கும் ரெபெக்காலும் அங்கே வயல்வெளியில் சந்திக்கிறார்கள். அதன் பிற்பாடு அவன் தாயின் கூடாரத்திற்குள் அழைத்து கொண்டு செல்கிறான். இங்கே நாம் மணவாட்டியும் அங்கே அவர்கள் காதலியாக இருந்தவர்கள் அங்கே மணவாளனாக வரும்போது அங்கே அவர்கள் எங்கே சந்திக்கிறார்கள்? ஆகாயத்தில் சந்திக்கிறார்கள். ஆகாயம் என்று சொன்னவுடன் எழுத்தின்படி அநேகர் எடுத்துக்கொள்ளாதீர்கள். எழுத்து கொல்லுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் என்றால் நாம் இன்றைக்கு அநேக தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம். தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். யாரோடைய போதனையை சார்ந்திருக்கார்கள், யாரோ ஒரு ஐக்கியத்தின் போதனையை சார்ந்திருக்கார்கள், யாரோ ஒரு போதனைகளின் வழிநடத்தலை சார்ந்திருக்காதீர்கள். யாரோடைய ஸ்தாபனத்தின் வழிநடத்தலையோ ஒரு ஸ்தாபனத்தின் போதனையோ சார்ந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் வேதாகமத்தின் மெய்யான விளக்கத்தை காண தவறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். ஆகாயம் என்று சொன்ன உடனே நாம் இந்த ஆகாயம் என்று நினைத்து விடக்கூடாது. ஆகாயம் என்று சொந்த உடனே நாம் இந்த ஆகாயம் என்று நினைத்து விடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, அந்த காரியத்திலே தேவன்
அந்த காரியத்தில் நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றால் இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார் என்றால், இந்த பூமியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் நாம் போயிருப்போம். இதை தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். வனாந்திரத்தில் என்று இந்த யோவான் பிரசங்கம் பண்ணும்போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டு கொண்டு குட்டி என்று அங்கே பிரசங்கத்தில் கொண்டு வார்த்தையை வைக்கிறான். அங்கே அப்படியானால் ஆட்டுக்குட்டி என்றால் 4 காலில் வர வேண்டும். அவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அங்கே சொல்கிறார். அங்கே ஒரு சிலர் அவரை பின்தொடர்கிறார்கள். திரளான ஜனக்கூட்டம் பின்தொடர்கிற ஒரு சிலர் மாத்திரமே. தேவ ஆட்டுக்குட்டி என்று வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஆனால் தேவ ஆட்டுக்குட்டி என்ற ஸ்தானத்திலே அவர் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே காட்சியிலே வருகிறார். அதை எத்தனை பேரால் அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. அதே போல மத்திய ஆகாயம் என்று சொன்ன உடனே தவறாக நீங்கள் ஏதோ ஒன்றை நீங்கள் உங்களோட மாம்ச சிந்தையில் இருக்கிற ஏதோ ஒன்றை நீங்கள் அங்கே பொருத்தி விடாதீர்கள். இப்படிதான் உங்களை வழிநடத்தியும் உங்களுக்கும் போதித்தும் கொண்டிருக்கிற அநேகர் உங்களை தவறான திசைக்கு வழிநடத்துகிறார்கள். கொஞ்சம் நீங்க சிந்திங்க. அந்த அத்தியாகம் என்றால் என்ன, எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற இன்றைக்கு என்ன பாருங்க, உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதல் நடந்து விட்டது. எந்த உயிர்த்தெழுதல்? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான சித்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, அந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்து விட்டார்கள். அதன் பிற்பாடு என்ன? பின்பு உயிரோடு இருக்கும் நாமம் மேங்கள் மீது எடுத்துக்கொள்ளப்பட்டு காரியம். எதற்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறோம்? அநேகர் கிழக்கிலும் மேற்கிலிருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்களை கூட பந்தியிருப்பார்கள் என்ற வசனத்தை நாம் இதற்கு நினைவுகூற முடிகிறதா? அநேகர் கிழக்கிலும் மேற்கிலிருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்களோட பந்தியிருப்பார்கள். அந்த பந்திக்காக அவரோடு இணைவதற்காகத்தான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு அவர்கள் அங்கே காத்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அப்பொழுது அவர்களோட இணைகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு புரஜாதியார் மத்தியிலிருந்து 7 சபை காலங்கள் முடிவிட்டவர்களாக அவர்கள் நித்திரைக்கு சென்றவர்கள் அங்கே உயிரோடு எழுப்பப்பட்டு விட்டார்கள். அங்கே உயிரோடு இருக்கிறோட அவர்களும் அந்த மத்திய ஆகியத்தில் அவரோடு ஐக்கியமாகி விட்டார்கள். நமக்கு தெரியும், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். அந்த ஜென்ம சரீரம் ஒருபோது உயிரோடு எழும்பாது. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கு. ஏனென்றால் நீ மண்ணாயிருக்காய், மண்ணுக்கு திரும்புவாய். ஆவி அங்கே எழுந்திருக்கு. அப்போ ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருந்து அந்த ஆவிக்குரிய சரீரம் வந்து ஆகாயத்துக்கு போகுது. இந்த ஆவியின் சரீரத்தை நம்ம கண்களால் காண முடியாது. பின்பு உயிரோடு இருக்கு நாமும். அப்போ நாம என்னது? நாம பெற்று இருக்கிற நம்முடைய மண்ணான சரீரத்தை இல்லை. நாம் என்று சொன்ன உடனே நாம் தவறாக நினைத்து விட்டார்கள். நாம் பெற்றிருக்கிற இந்த மண்ணான சரீரத்தல்ல. இந்த மண்ணான சரீரமானது பூமியிலே நாம் பாசம் பண்ணுவதற்கு தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட கூடாரம். இதைத்தான் பவுல் சொல்கிறார், பூமிக்குரிய கூடாரமாகிய இது அழிந்து போனாலும். அப்போ பூமியிலே வாசம் பண்ணுவதற்காக தேவ ஆவியானவர், தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு சரீரத்தை கொடுக்கிறார். அதான் மண்ணான சரீரமாக இருக்கிறது. இந்த மண்ணான சரீரத்தை பற்றி பேசவில்லை. நமக்குடைய அந்த ஆவியின் சரீரம் அங்கே ஆகாயத்தில் அவர்களோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு கல்யாண விருந்தை புசிக்கிறது. இந்த கல்யாண விருந்து என்றால் என்ன? அது தேவவசனங்கள் என்று வேதவசனத்திலே ஓப்பனாக வெளிப்படையாக கொடுக்கப்பட்டுள்ளது. கல்யாண விருந்து என்றால் வேத வசனம் என்று வேதாகமத்திலே ஓப்பனாக கொடுக்கப்பட்டு வெளிப்படையாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ நாம் என்ன செய்யணும்? அந்த கல்யாண வசனத்தை அதான் கல்யாண விருந்து. இன்னைக்கு பாருங்க, இந்த ஆவிக்குரிய சரீரம் அங்கே அந்த வார்த்தையினால் போதிக்கப்படுகிறது. நம்ம என்ன செய்கிறோம்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, மறுபடியும் சொல்றேன், அது நீங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்பொழுது நிற முடியுதா? அதான் தேவ வசனம். இந்த மண்ணான சரீரம் அந்த பலனாக அடைவதற்கும் ஆரோக்கியம் அடைவதற்கும் அப்பத்தை புசிக்கிறோம். ஆனால் வார்த்தை எதுக்கு புசிக்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய சரீரம் பலனடைவதற்காக. இந்த வசனத்தை உணர முடிய, இந்த வசனத்தை இத்தனை பேர் இதற்கு முன்பாக இவ்வளவாக கற்றுக்கொண்டிருப்ப தேவ ஆவியான் உங்களுக்கு அநேக முறைகள் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது இதை வித்தியாசமாக, இதே வியாக்கியானத்தை வித்தியாசமாக உணர முடிகிறதா?
அப்போ கலனிருந்து புசிக்கும்படியாக ஆகாயத்துக்கு சொல்கிறோம். ஆகாயம் என்று சொன்னோம்னா நாம இந்த கண்களுக்கு தெரிகிற ஆகாயத்தை தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, ஒருபோதும் நிச்சயம் கிடையாது. இந்த பூமி தேவன் நாம் குடியிருப்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்ட பூமி. பூமியை தேவன் மனிதன் குடியிருப்பாக சிருஷ்டிக்கிறார். எந்த ஒரு நட்சத்திரத்திலையும் எந்த ஒரு கிரகத்திலையும் நாம் ஒரு கூட்டை கட்ட முடியாது. தேவன் அங்கே இந்த கீழே தள்ளி விடுவார், தெரியுமா? அந்த வசனம் உங்களுக்கு நினைவு முடிகிறதா? எந்த ஒரு நட்சத்திரத்திலையும் எந்த ஒரு கிரகத்திலையும் மனிதனால் ஒரு கூட்டை கட்டி அங்கே உட்கார முடியாது. அதை உங்களால் நினைவு முடிகிறதா? நாம் இந்த பூமியை தான் வாசம் பண்ணுவதாக கொடுக்கப்பட்டுள்ளது. அன்னை சந்திர மண்டலத்திலே போய் மனிதன் கால் வைத்தான் என்று 1969 நமக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த பொய்யான ஒரு வார்த்தையை நம்முடைய இருதயங்கள் பதிய வைத்தார்கள். சந்திர மண்டலத்துல மனிதன் கால் வைத்தான் என்று சொல்லி அந்த ஒரு பொய்யான ஒரு சம்பவத்தை நம்முடைய இருதயங்களை பதிய வைத்து நாம் சிறு வயதாக இருக்கும்போது நம்மை தவறான வழியிலே வழிநடத்தும் உலகம் இது. ஏன் 1969 சந்திரன் மனிதன் கால் வைத்தான் என்றால் அதில் ஒரு 31 வருஷம், இதில் 31 வருஷம், இதில் ஒரு 24 வருஷம், 35 20 55 வருஷம் ஆண்டுகள் தாண்டி விட்டது. ஏன் இன்னும் அங்கே அவன் ஒரு கூட்டை கட்ட முடியவில்லை? சந்திராயன் 3, சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3 என்று அனுப்புகிற இவர்கள் ஏன் அந்த இடத்துல வெற்றி காண முடியவில்லை? தேவ வார்த்தை, நீ எங்க போனாலும் உன்னை விடமாட்டேன். நீ கூட்ட கட்ட வேண்டிய இடம் இந்த பூமி. நீ கூட்ட கட்ட வேண்டிய இடம் இந்த பூமி. ஆகவே நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ எங்கேயோ ஒரு இடத்துல போய் உனக்கு ஒரு கூட்டம் கட்டுவாரு. நீ அங்கே கொஞ்ச நாள் இருந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருப்ப. அங்கே உன்னை காக்க வச்சு அங்கே உன்னை பயங்கரமாக வழி நடத்துவாருன்னு ஒரு தவறான ஒரு எண்ணத்தை உங்கள் மனதிலே தவறான ஒரு இமேஜை உருவாக்கி கொள்ளாதீர்கள். இந்த பூமியை மனுஷன் குடியிருப்பதற்காக தான் சிருஷ்டித்தார். ஏதோ ஒரு கிரகத்திலோ ஏதோ ஒரு நட்சத்திரத்திலோ ஏதோ ஒரு வானமண்டலத்திலோ எங்கேயோ போய் நாம் இருக்குவதற்கு அவசியமில்லை. வானமண்டலங்களில் பொல்லாதாவிகள் சேனைகள் வேதாசனத்தில் கூடப்பட்டுள்ளது. வானமண்டலங்களில் பொல்லாதாவிகள் சேனைகள். இந்த பூமி நமக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் இதில் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. இருக்காது. தொடர்ந்து வரும் செய்திகள் திட்டமான தியானிப்போம். இல்லை, உங்களுக்கு தேவ ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீண்ட நாளாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நாம் வேதாந்தத்தை எப்படி கற்றிருக்கிறோம்? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த காதலையும் ரகசியமாக சந்தித்தது போல நமக்குள்ளே தேற்றவாளனாக இருந்து நம்மை வழிநடத்தினார். அதை நான் சொல்கிறேன். ஆனால் மணவாளனாக வரும்போது ஆகாயத்துக்கு செல்கிறோம். மணவாளனாக வரும்போது ஆகாயத்து செல்வோம். இப்போ அந்த ஒலிவமலை எண்ணப்பட்ட அந்த மலைக்கு, ஒலிவமலை அந்த மலை சம்பவம், கலிலேயராகிய மனுஷரே, வானத்தையே அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார். எப்படி போனார்? கண்களுக்கு முன்பாக எப்படி போனார்? அவன் கண்களுக்கு மறைவாக மேகம் எடுத்துக்கொண்டது. அவருடைய கண்களுக்கு மறைவாக மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அதே போலதான் அவர் கண்களுக்கு மறைவாக அவர் இங்கே இறங்கி வந்திருக்கிறார். அவர் கண்களுக்கு மறைவாக அவர் இங்கே மணவாளனாக இறங்கி வந்து ஒவ்வொருவருடன் ஐக்கியமாகிவிட்டார். அவரால் முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொருவரோடும் அவர் ஐக்கியமாகிவிட்டு அவனை தம்முடைய வார்த்தையினால் போஷிக்கிறார். இதுதான் கல்யாண விருந்து. அவனை தம்முடைய வார்த்தையினால் போஷிக்கிறார். மணவாளனாக வந்து இருதயத்துக்குள்ளே வீற்றிருந்து அவனை தம்முடைய வார்த்தையினால் போஷிக்கிறார். இதுதான் கல்யாண விருந்து. ஆனால் நமக்கு ஒரு திருமணத்தை நடத்துகிறோம். கணவன் மணவாள், அதாவது மணமகன் வந்து மணமகளை திருமணம் முடித்து விட்டான் என்று அந்த திருமணத்தில் அழைக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அங்கே வந்து அந்த ஃபங்க்ஷனை அங்கே நடந்து அந்த ஆராதனை நிகழ்ச்சியை கண்ணால் கண்டு மனதார வாழ்த்தி அங்கே இருந்து சாப்பிட்டு விட்டு செல்கிறார்கள் நெருங்கினவர்கள். இவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் கணவனும், அதாவது மணமகனும் மணமகளும் இணைந்து கணவனும் மனைவியுமாக ஆகிவிட்டார்கள் என்று அங்கே சென்றவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அதை சுற்றி சற்று தூரத்தில் இருப்பவர்களுக்கோ அதை சுற்றி இருக்கிற மற்ற ஜனத்தாருக்கோ இதை குறித்து தெரியாது. ஏதோ ஒரு கல்யாணம் நடக்கிறது, ஏதோ ஒரு திருமணம் நடக்கிறது, அவ்வளவுதான் தெரியும். அந்த மணவாளனும் மணவாட்டியும் மணமகனையும் மணமகளையும் அழைக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அங்கே திருமணம் நடந்து முடிந்து விருந்தும் சாப்பிட்டாச்சு. எனக்கு அன்பானவர்களே, இது ஒரு வினாடிக்கு நேரத்தில் உங்கள் தலைக்கு மேலே செய்தி கலந்துட்டு போகும்.
கொஞ்சம் கவனமாக இருங்க. இதில் தான் செய்தி இருக்குது. ஆவியானவர், நீங்கள் பெற்றிருக்கிற ஆவியானவர். ஒன்றை நான் சொல்கிறேன், சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது வானத்தில் ஏரோப்ளைன் போகணும்னு சொல்லி ஒரு 7-8 பேர் சேர்ந்து வானத்தை பார்த்துட்டு இருந்தா அதில் 2-3 பேருக்கு அந்த ஏரோப்ளைன் தெரியாது. ஏன்னா மேகங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கும், அங்கே ஏரோப்ளைன் தெரியாது. அந்த 2-3 பேருக்கு தெரியலைன்னு சொன்னோன்னே அந்த வானத்தில் ஏரோப்ளைன் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? வானத்தில் ஏரோப்ளைன் இல்லைன்னு சொல்லணுமா? சத்தம் கேட்கும், ஆனால் ஏரோப்ளைன் இந்த பிள்ளைகள் காண முடியாது. ஆனால் மற்றவர்கள் காண்பார்கள். அங்கே பாரு அந்த அங்கே. ஆமாம், கடைசியில் எப்படியும் 1-2 பேர் பார்க்காமலே போயிடுவாங்க. ஆனால் அடுத்த நாள் பார்த்துருவாங்க, இன்னொரு நாள் வரும்போது. அதே போல் அந்த நிகழ்வும் எடுத்துக்கொள்ளப்படுற நிகழும். நீ ஒரு சாரார் கூட சேர்ந்து ஏதோ ஜால்ரா போட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், சத்தம் கேட்குது, ஆனால் ஒன்றும் கண்களுக்கு தெரியல. எனக்கு அன்பானவர்களே, இதுதான் கண்களுக்கு மறைவாக மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அதே போல தான் கண்களுக்கு மறைவாக அவர் இறங்கி இங்கே வந்து அவர் முன்குறிக்கப்பட்டவர்களோடு ஐக்கியமாகிவிட்டார். அவரால் முன்குறிக்கப்பட்டவர்களோடு ஐக்கியமாகிவிட்டார். இப்போ பெந்தேகோஸ்து நாளன்று என்ன நடந்தது? பிரிந்திருக்கும் நாவுகள் தோன்றி ஒவ்வொருடைய மேலும் வந்து அமர்ந்தது. அது எல்லாரும் பார்க்க முடிந்தது. பிரிந்திருக்கும் நாவுகள் தோன்றி ஒவ்வொருடைய மேலும் வந்தது, எல்லாரும் பார்க்க முடிந்தது. ஆனால் இந்த நிகழ்ச்சியை மட்டும், அது தெசலோனிக்கே 1 சொல்லப்பட்ட நிகழ்ச்சியை மட்டும் நிச்சயமாக எல்லாரும் பார்க்க முடியாது. அதுவும் அங்கே மேல்வீட்டரில் அங்கே கூடியிருந்தவர்கள் மாத்திரம் பார்க்க முடிந்தது. எல்லோரையும் குறித்து சொல்ல, ஏன்னா மேல்வீட்டரில் அவர் 120 பேர் தான் இருந்தாங்க. அவர்களுக்குள்ள தான் அது தெரிந்தது. மேல்வீட்டரில் 102 இருந்தார்கள், அங்கே மற்றவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு மாத்திரமே தான் தெரிந்தது. ஒன்றை மட்டும் நான் சொல்லுகிறேன், நாம் ஏதோ ஒன்றை இழந்து விடக்கூடாது, தெரிந்த ஒன்றை இழந்து விடக்கூடாது. அன்று பஸ்கா பண்டிகை நடந்தது. பஸ்கா பண்டிகை நடந்து கொண்டிருந்த ஒரு பக்கத்திலே தான் இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டார். அவங்க பஸ்கா பண்டிகையிலும் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து பஸ்கா புசிச்சாங்க. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி பஸ்கா பண்டிகை நடந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் தான் பஸ்காவாகி இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அதே போல் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி பெந்தேகோஸ்து பண்டிகை நடந்திருக்கும் போது தான் அங்கே மேல்வீட்டிலே பெந்தேகோஸ்து அனுபவம் நடக்கிறது. நமக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு நெருக்கம் ஒற்றுமை இருக்குது. ஆனால் நீங்கள் இதை காண தவறிடக்கூடாது. அங்கே மெய்யான அவர்கள் பாரம்பரியமான பஸ்காவை ஆசரித்தவர்கள் மெய்யான பஸ்காவை காண தவறிவிட்டார்கள். பாரம்பரியமான பெந்தேகோஸ்தே பண்டிகை நடத்தி கொண்டிருந்தவர்கள், அதை கடைபிடித்து கொண்டிருந்தவர்கள், அதை செய்து கொண்டிருந்தவர்கள் உண்மையான மேல்வீட்டரை பெந்தேகோஸ்தே காண தவறிவிட்டார்கள். இந்த கடைசி காலத்தில் நாம் ஏதோ ஒன்றை காண தவறிவிட்டு எதையோ ஒன்றை செய்து கொண்டிருப்போம். மெய்யான ஒன்றை காண தவறிவிடுவோம். இது தொடர்ந்து தியானிக்கிற பகுதி. அந்த தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தார்கள். தொடர்ந்து தியானித்து தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி. நீங்கள் எந்த அளவுக்கு தெரியிருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை வழிநடத்துவார். தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு உங்களை வளர செய்து கொண்டு போவார். ஆனால் ஒன்று நிச்சயம், நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீர்கள்? தேவனை சார்ந்திருக்கிறீர்களா இல்லது ஏதோ ஒரு மனிதனை சார்ந்திருக்கிறீர்களா? கொஞ்சம் நீங்கள் உங்கள் இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தாமல் தியானிங்க. காதலையும் ரகசியமாக சந்திப்பது, அது தேற்றவாளனாக அவர் நம்மோடு வந்திருப்பது அடையாளமாக இருக்கிறது. வெளிப்படையாக திருமணம் பண்ணது இங்கே அந்த குறிப்பிட்ட சாரருக்கு, அதுவும் அந்த குறிப்பிட்ட சாரர் மாத்திரம்தான் தெரியும். மணவாளனும் மணவாட்டியும் அங்கே இணைவது, கணவனும் மனைவியாக இணைவது, அங்கேயும் கல்யாணம் விருந்து. கல்யாண விருந்து என்ன? தேவனுடைய வசனம். இது வெளிப்படையாக வேதத்தில் கூறப்பட்டது. நான் திருப்பி இந்த செய்தியை கூறுகிறேன். இதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் பேசி முடிச்சுட்டு போக வேண்டியது. உங்களுக்கு இடம் கொடுக்கிறேன். உங்களை தியானிக்க முடியாகும். நீங்கள் பெற்றிருக்கிற பஸ்தாவினருக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுக்க முடியாது தான் இவ்வளவு தூரம் நான் பேசியிருக்கிறேன். கண்களுக்கு மறைவாக மேகம் எடுத்துக்கொண்டது போல கண்களுக்கு மறைவாகத்தான் அவருக்கு இறங்கி வருவார். கண்களுக்கு மறைவாக மேகம் எடுத்துக்கொண்டது போல கண்களுக்கு மறைவாக இறங்கி வருவார். அங்கே ஆனால் இப்பொழுது மணவாளனும் மணவாட்டியும் கல்யாண விருந்தின் அனுபவத்தில் அங்கே ஆகாயத்தில் இருக்கிறாங்க. எதற்காக விருந்த புசிக்கிறாங்க? சரீர மறுரூபமாதலை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். அந்த மைமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். உங்கள் அனைவருக்கும் தெரியும், திருமணம் முடிந்து நம்ம கல்யாண வீட்டு சாப்பாடு நடக்கும். திருமணம் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் குறிப்பிட்ட காலத்தில் மணவாட்டியுடைய சரீரத்தில், அந்த மணமகளுடைய சரீரத்தில் ஒரு மாறுதல், மணமுடைய சரீரத்தில் ஒரு மாறுதல் உருவாக்குறது. அவள் கர்ப்பவதியாகிறார். இது திருமணத்திற்கு பிற நிகழ்ச்சி. அது நாம் இந்த இடத்துல தவறாக பொருத்தி விட வேண்டாம். நீங்கள் சொல்லுங்களேன், திருமணத்துக்கு பிறகு, அந்த சாப்பாட்டுக்கு பிறகு, திருமண சம்பவங்களுக்கு பிறகு, திருமண நிகழ்ச்சிகளுக்கு பிறகு, அது குறிப்பிட்ட காலத்தில் மணவாட்டி மணமகள் மர்வமாகுது, அந்த சரீரத்தில் மாறுதல் உண்டாவது போல இந்த நிகழ்ச்சியின் போதும், இந்த ஆவிக்குரிய நிகழ்ச்சியின் போதும், அந்த திருமணம் விருந்து நிகழ்ச்சிக்கு அடுத்தது மைமையின் சரீரம் மறுரூபம் மணவாட்டி கிடைக்கும். அதை
அந்த திருமண அதை விருந்த புசிப்பதற்காக மர்வம் அடையாண்டா, திருமண விருந்த புசிப்பதற்காக அந்த நம்ம மைமை சிரத்தை பெற்றுக்கொள்ளண்டாம். அதை புசிப்பதனால தான், அந்த சம்பவத்தில் கலந்து கொள்வதனால தான் மைமை சிரமாகி அந்த மர்வமாதலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், பெல் சிம்பலையும் கிளிக் பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன செய்யலாம், கமெண்ட்ஸ் போல் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த மொபைல் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் லிங்கை டச் பண்ணாலே வந்து கிடைக்கும். இல்லைன்னா KPaulSays@UnitedBride யூடியூப் போது நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இன்னும் வேதத்தில் காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும், மேலான காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இதை உங்களை சார்ந்த அனைவருக்கும் பகிருங்கள். நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கு தெரிந்தவர்கள் அனைவருக்கும் பயிர்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ள கடினமாக இருந்தால், நீங்கள் கற்றுக்கொள்ள கடினமாக இருந்தால், அதை அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவோ நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்கு எடுத்து பேச உதவியாக இருக்கும். மற்றும் ஒரு பதிவு சந்திப்போம். ஆமென். God bless you, God bless you, God bless you, God bless you.